Hi friends, இன்னைக்கு editorial vocabulary ல ஒரு ரெண்டு அழகான வார்த்தை சரியா misogynist and mesogamist. So misogynist அப்படினா the person who hates women. So பொம்பளைங்கனாலே பிடிக்காது. So ladies women அவங்கனாலே பிடிக்காது. So அவங்கள வந்து misogynist அப்படினு சொல்லுவாங்க. Mesogamist அப்படினா the person who hates marriage, avoids marriage, opposes marriage. கல்யாணம்னாலே கல்யாணம் என்ன சொல்றது அதனாலே ஆகாது. ஸோ அவங்கள வந்து கல்யாணம்னாலே பிடிக்காது. ஸோ அவங்கள வந்து மீசோகேமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசோகைனிஸ்ட் மீசோகேமிஸ்ட் ரெண்டுமே குழம்பிடாதீங்க, கரெக்டாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரியா. அடுத்து என்ன சொல்லலான்னா இன்ட்ரோவர்ட். ஸோ இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு. இன்ட்ரோவர்ட்னா எக்ஸ்ட்ரோவர்ட் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துட்டையும் சோசியலாக சகஜமாக பழகுவாங்க, டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை ஏற்படுத்திக்கக்கூடியவங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்னா கொஞ்சம் அலோனாக இருப்பாங்க, என்ன சொல்கிறது, பட் அதை வந்து நெகட்டிவாக சொல்ல முடியாது, அவங்களுடைய கேரக்டர் அந்த பர்சனாலிட்டி அந்த மாதிரி சரியா. இன்ட்ரோவர்ட் அதிகமாக சீக்கிரம் யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிறவங்க வந்து ஒரு சோஷியல் பட்டர்ஃப்ளைன்ற மாதிரி சொல்லலாம் சரியா. இன்ட்ரோவர்ட் வந்து அப்படி தான் கொஞ்சம் ஊருன்னு உம்முன்னு. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குனாலே அவங்க ஒரு தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, எதனாவது அவங்களே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அதை வந்து நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கக்கூடாது சரியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ன்ற மாதிரி ஒருத்தர் வந்து சகஜமாக எல்லாத்து கூடயும் பழகுவாங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சீக்வஸ்டடாக இருப்பாங்க ஓகேயா. ஸோ அலோனாக இருக்கிற மாதிரி ஓகேயா. அதுதான் வந்து இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். சகஜமாக பழக மாட்டாங்க மித்த பர்சன் கிட்ட இன்ட்ரோவர்ட்னா. பட் எக்ஸ்ட்ரோவர்ட்னா சட்டுன்னு சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சரியா. சோஷியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டை, இடியமில் சொல்லுவாங்க சோஷியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னா. ஓகே, சுயநலமாக இருக்காங்க பார்த்தியா. ஸோ சுயநலமாக இருக்கிறவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. செல்ஃபிஷ் அப்படின்ற வார்த்தையை விட்டுருங்க, இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. ஸோ அது என்னன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. பாய்.